ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய நெய் அப்பம் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துகிட்டு இதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக உப்பு, 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தனியாக வடித்து எடுத்து வச்சிடலாம். உளுந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இதில் ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்து அரைச்சிடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பச்சரிசி கூட நம்ம வடித்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அரை குழியாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா குழிலையும் மாவு அரை குழி வந்து ஊற்றிக்கலாம். மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு மாவு பின்னாடி சைடு வந்து வெந்திருக்கும். 2 சைடு வேகும் போதுமே வந்து 2 பக்கமும் நெய் விடணும். அப்போ தான் நெய்யில் வந்து அந்த ஆப்பம் நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் வாசமும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் பணியாரக்குழியில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான நெய்யப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.